ஹலோ ஆல். இவங்க ஃபஸ்ட்டு வந்து யார் ரெஃபரன்ஸில் வந்தாங்கன்னா இவங்களோட ஒய்ஃப் தான் ஃபஸ்ட்டு 2 பேத்தையுமே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியே வெல்னஸ்க்காக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெயின்லி பார்த்தீங்கன்னா கட் ஹெல்த் அண்ட் டீடாக்ஸ்க்காக தான் வராங்க. சார் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் ஹெல்த்தில் ஒரு 3 விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அதில் டாப் 3 என்ன சொல்லுவீங்க சார்? ஃபஸ்ட்டு எனக்கு கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் இருந்துச்சு, அது நார்மலாக க்யூர் ஆகிடுச்சு. சரிங்க சார். அப்புறம் இச்சிங் ப்ராப்ளம் மெயினாக அதான் அதிகமாக இருந்துச்சு எனக்கு, அதுதான் மெயினாக அது கொஞ்சம் முக்கால்வாசி கிளியர் ஆகிடுச்சு எனக்கு. அது பெரிய சந்தோஷம், பெரிய விஷயம், பெரிய சந்தோஷம் சார். ஆமாம், ஏன்னா ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய பேர் நினைப்பாங்க ஸ்கின்ல இச்சிங் வருது, ஸ்கின்ல எக்ஸிமா, சொரியாசிஸ் இந்த மாதிரிலாம் வந்தால் அது ஸ்கின் ப்ராப்ளம் இல்லைங்க, அது வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். 90% ரூட் காஸ் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு ப்ராப்ளம். எதனால் எனக்கு கொட்டுது, எதனால் அரிக்குது, நான் வெளியிலையும் போய் பார்த்துருக்கேன், எனக்கு அந்தளவுக்கு தெரியல. இன்னொரு டாக்டர் பார்த்தா அவங்க மெடிசன் சாப்பிட்டனே தவிர அந்தளவுக்கு ஒரு க்யூர்னஸ் இல்லை. இங்கே அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சீரியம் ஏதோ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மெடிசன் கொடுத்து இப்போ முக்கால்வாசி எனக்கு க்யூர் ஆகிருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செஷன் எப்படி அப்டேட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியே வந்து ட்ரஸ்ட் பண்ணுற பிளேஸ் ஆக்சி ப்ளஸ்ன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டீடாக்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அதோட ரிசல்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துருக்காங்க அவங்க. அந்த ரிசல்ட்ஸை பார்த்ததுனால தான் அவங்க வந்து ரெகுலராக வராங்க. நீங்களும் உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் ஃபீமேலாக இருந்தீங்க, ஒரு ஹெல்த்துக்கு எங்கே போகணும்னு தெரியல, அதே சமயம் ப்ராப்ளம் வந்துருச்சு, அதை எப்படி நம்ம வந்து அட்வான்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெல்னஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, வெல்னஸ்க்கு ஒரு டைம் கொடுங்க. உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டைம்னா வந்து உங்கள் லைஃப்பை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கும். அண்ட் தென் when it comes to வேம்பு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வினோதாவோட சிஸ்டர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, டீடாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடிக்கடி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற இது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இன்னொன்று வேம்போ சுகர் நிறையா சாப்பிடுவீங்கன்னு சொன்னீங்க, அது கம்மியாக இருக்கா? சுகர் கிரேவிங் கம்மியாக இருக்குது. வேறு என்ன ஹெல்த்தில் ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் டாக்டர் ஐ ஃபீல் சூப்பர் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ்? அது வந்து பெயின் இப்போ வர்றதுக்கு ஓரளவு இருக்குது, பெயின் வர்றது கம்மியாக இருக்குது. வெரி குட். அப்புறம் தூங்குறது, நைட் அடிக்கடி எந்திரிக்கிறது இல்லை, நைட் அடிக்கடி எந்திரிக்கிறது. வெரி குட், வெரி குட். நல்லா தூங்குறாங்க, அதுவே வெரி முக்கியமான விஷயங்க. தூக்கங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். அது ஒழுங்காக இல்லைனாலே நிறைய ப்ராப்ளம் வரும். நான் எல்லாத்தையும் கேட்குறதாங்க. ஆக்சி ப்ளஸ் இன் 1 வேர்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க சார்? எல்லாத்தையும் கேட்குறது தான். அவங்களே வச்சுருக்காங்க வெல்னஸ், ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ்ன்னு, அதுவே பெரிய இதுதான் வெல்னஸ், அதுதான் உண்மை. பட் அதே மாதிரி இன்னொன்று நினைக்கிறாங்க, ஆக்சி ப்ளஸில் வந்து எக்ஸ்பென்ஸ் நிறையா இருக்கும், பயங்கரமாக எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? அது எனக்கு தெரியல, ஏன்னா மெடிசனு அவங்க இது பண்ணுறதை வச்சு தான் நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு அதை நம்ம வந்து அதை சொல்ல முடியாது, ரேட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க மெடிசனோட ரேட்டை அவங்களுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ உடம்பு ஹெல்த்தாக இருக்குன்னா நம்ம வந்து மணி பார்க்க முடியாது. இல்லை கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா நான் என்றைக்குமே உங்கள் ஃபேமிலிக்கே என்றைக்குமே நான் கன்சல்டேஷனே வந்து நான் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். ஏன்னா கன்சல்டேஷனும் பே பண்ணி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும்னா அதிகமாக வருங்கனால அஃபோர்டபுள் வெல்னஸ்ங்கிற மோட்டிவில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா த ட்ரீ இஸ் க்ரோயிங். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வெல்னஸாக வந்துருச்சு. உண்மைதான். ஏன்னா இவங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டி போயிடுவாங்க. அவங்க ஹெல்த்துக்குங்கிறதுக்கு வந்து எப்போ சென்னை வந்தாலும் அதுக்கு டைம் எடுத்து அவங்க ஒதுக்கிடுவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்காக தான் உங்களை இன்னைக்கு இந்த வாட்டி வர சொல்லி இன்னைக்கு வந்து ஐவி பண்ணியிருக்கோம், டீடாக்ஸ் பண்ணிட்டாங்க. இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரியாயிட்டேன் அப்படிங்கிறது அவங்களோட பிளட் ரிசல்ட்ஸ் பேசும், பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் பேசும். இந்த வீடியோ யாருக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன்னா இவங்க ஒய்ஃப் வினோதா, அவங்க கொடுத்த நம்பிக்கையில தான் அவங்க வந்திருக்காங்க. வினோதா இங்கே இப்போ எங்க கூட ஜாயின் பண்ணல, ஆனால் வினோதாக்காக இந்த வீடியோ நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் ஆக்சி ப்ளஸ். தேங்க்யூ வினோதா. தேங்க்யூ சார். தேங்க்யூ.